வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். ஒரு வாரமாக வீடியோ போடலைங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஜலதோஷம். அதனால் குரல் கொஞ்சம் சரியில்லைன்ட்டு ஒரு வாரமாக வீடியோ போடல. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் வீடியோலாம் தொடர்ச்சியாக பார்க்குறீங்களா? புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் 1 by 1 வரும். நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தயவு செஞ்சு புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இன்றைக்கி பேச போகிறேன்னா, இந்த காலத்துலேயும் பெண்கள் இப்படி இருக்காங்க. அதனால் பெண்களுக்கு தன்னம்பிக்கை வேணும். நம்ம குழந்தைங்கள வளர்க்குறோம் பார்த்திங்களா, அப்போ பெண் பிள்ளைன்னா கொஞ்சம் மட்டம் தட்டியே வைக்கிறது. அந்த காலத்தில் ஒருத்தர் வீட்டுக்கு போகிற பொண்ணு, ஒருத்தர் வீட்டுக்கு போகிற பொண்ணுன்னு சொல்லி வளர்ப்பாங்க. இப்போ பெண்கள் ஆண்களுக்கு சமமாக படிச்சிடுறாங்க, வேலைக்கு போகிறாங்க. ரெண்டாவது, ஆண்களை விட பெண்கள் அதிக சம்பளம் வாங்குகிறாங்க. நிறைய பெண்கள் தன்னம்பிக்கையோடு இருக்காங்க. ஆனாலும் இன்னும் சில ஊர்களில், கிராமங்கள்லேருந்து வேலைக்கு வர பொண்ணுங்களும் சரி, இல்லை நகரத்திலே இருந்து அடக்க உடக்கமாகவே இருக்கணும், அந்த பண்பாடோடு வளரணும் அப்படின்னு சில பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கோழத்தனமாகவே இருந்துடுறாங்க. அவங்களோட லைஃப் என்ன பண்ணுதுன்னா, சரியாக அமையலைன்னா அவங்க வாழ்க்கையே போயிடுது. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்கிறத தான் நான் பேச போகிறேன். படிக்கிறீங்க, நல்லா வேலைக்கு போகிறீங்க, கை நிறைய சம்பாதிக்கிறீங்க. அவங்களுக்கு அமையக்கூடிய லைஃப் பார்ட்னர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் முரட்டுத்தனமாகவும் இருந்தாக்கா, அதுக்காக அவரை விட்டு விலகி வந்துடணும், வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அவரை கூடுமான அளவுக்கு நாம் தலையெழுத்து என்ன பண்ணுறது, திருத்தி கொண்டு வர முயற்சி பண்ணுங்கள். திருந்தலை, சரியாக வரலை, லைஃபுக்கு ஒத்து வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன முடிவுலாம் எடுத்துக்கிடலாம் என்ன. அதனால் நீங்கள் அடிமைத்தனமாக அவங்கக்கிட்ட வாழணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, அந்த ஹெட் வெயிட்டு வேண்டாம். ஈக்குவலாக சம்பாதிக்கிறீங்க, ஈக்குவலாக இருங்க. சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயத்துலையும் ஷேரிங்கோடு இருக்கணும். 50-50 தான் 2 பேருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஆண் ஆதிக்கம், ஆம்பளை தான் அப்படிங்கிற ஒரு தெனாவட்டு காட்டினாங்கன்னா அது ஒத்து வராது. அந்த காலத்தில் இருந்தோம், நானே இருந்தேன், நானே அடிமைத்தனமாக தான் இருந்தேன். ஆனால் அமைதியாக இருந்ததுக்கு ஆண்டவன் எனக்கு அமைதியை கொடுத்தார். அதனால் அமைதியாக போகணும், எல்லாத்துக்கும் அமைதியாக போகணுங்கிற அவசியம் இல்லை. நியாயமான வாழ்க்கைக்கு போராடி தான் ஆகணும். போராடுங்க, சரியாக வரலன்னா அதை விட்டு வெளியே வர பாருங்க. அந்த தன்னம்பிக்கையை பெற்றவங்களாகிய நாம் பெண்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்படியெல்லாம் இருக்குமா, கஷ்ட நஷ்டம் இருக்கும், ஒரு குடும்பத்தை விட்டு இன்னொரு குடும்பத்துக்கு போகிற, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழு. அதையும் மீறி முடியலையா, எதாக இருந்தாலும் எங்ககிட்ட ஷேர் பண்ணு. என்ன கேட்குறாங்களோ என்கிட்ட சொல்லு. எங்களுக்கு கௌரவ குறைச்சல், எங்கள் மன உளைச்சல் ஆகிடுமோ அம்மா அப்பாவுக்கு அப்படிங்கிற ஒரு குழத்தனமான முடிவில் நீங்கள் உங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை உங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே இந்த பெண்கள், சில பெண்கள் வச்சுக்கிறாங்க. ரிதன்யா போனாங்க பார்த்தீங்களா, அதேமாரி இன்னும் நிறைய பேர் நாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உதாரணமாக இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக அது மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்கணுங்கிறது தான் நான் சொல்ல வரேன். பல தாய்மார்கள், பல பெற்ற அம்மா அப்பாக்கள் என்ன பண்ணுறாங்க, பெண்களுக்கு சொல்லியே கொடுக்கறதில்ல. பாசத்தோடு வளர்த்துட்டு இப்படியெல்லாம் இருந்தால் அம்மா அப்பாவுக்கு பெருமைப்பா, அம்மா மனசு, அந்த பிள்ளைங்களும் என்ன பண்ணோம், அம்மா அப்பா மனசு வருத்தப்படக்கூடாது, கண் கலங்கக்கூடாது, அவங்களுக்கு கவலையை நம்ம உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனசில் தாட்டு வச்சுக்கிட்டு எல்லா கஷ்டத்தையும் தான் மனசுக்குள்ளே போட்டு சுமந்துக்கிட்டு இருக்கிற பெண்களும் இன்னமும் நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. உங்கள் லைஃப் பார்ட்னர் எல்லாம் அமையலைன்னு சொன்னால் அதுக்கு என்ன வழியோ அதை தேடி தான் ஆகணும். இதுதான் நம்ம தலையெழுத்துன்னு அலட்சியப்படுத்தி இருக்கக்கூடாது. ஒன்று
அவராக திருந்தணும், இல்லையா நாம் திருத்துறதுக்கு ட்ரை பண்ணணும். இல்லை திருத்தவே முடியல, அவர் திருந்த மாட்டேங்கிறாருன்னா நாம் அவருக்கு அடிமையாக வாழணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம்னா நம்ம சம்பாரித்து நம்ம காலில் ஊனி நடக்கணுங்கிற தைரியம் வந்து அதுலேருந்து அந்த சங்கடத்துலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். இல்லை படிக்கலை, நாம் வந்து அவர் அடிமையில் தான் நம்ம வாழணும் அப்படின்னு நிறைய பெண்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கடன் வாங்கி கடன்லேயே குடும்பத்தை ஓட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு படிங்க, பிள்ளைங்களை படிக்க வைங்க. 25 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணுங்க. இல்லை லவ் பண்ணுறாங்களா பார்த்து நல்ல பையனாக பார்த்து கொடுங்க. ஆனால் லைஃப் மட்டும் சரியாக அமையலைன்னு சொல்லி சொன்னால் அந்த பெண்ணுடைய லைஃபே போயிடுச்சுங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த பொண்ணோட லைஃபே மன உளைச்சல்லையும் போராட்டத்துலேயும் தர்ம சங்கடத்துலேயும் பெற்றவங்களுக்கு பாரமாக இருக்கும் அப்படின்னு அதுங்களும் நினைக்கும். அப்பா அம்மாவும் நம்மளை பொண்ணை கொண்டாந்து இப்படி வச்சுட்டோமே அப்படின்னு நினைக்கும். அந்தமாரி தயவு செஞ்சு மாப்பிள்ளை பார்க்கும்போது கேட்டு பார்த்து நல்லவனாக பார்த்து நல்ல மனிதனாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து தாங்க கொடுக்கணும். ஏன்னா இப்போ நாட்டில் வன்முறையும் வக்ர புத்தியும் பார்த்திங்களா, கோயம்புத்தூரில் பலாத்காரம் வந்து கொடுமைகள்லாம் நிறைய நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒழிக்கணுன்னா தன்னம்பிக்கை வேணும். தன்னம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கோழத்தனமாக இருந்தால் நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இல்லை உள்ள பவுனு பணம் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விட்டுருவாங்க, தெருவில் விட்டுருவாங்க. வயசானாலும் சரி, சிறு வயசாக இருந்தாலும் சரி, மனச்சோர்வு இல்லாமல் தன்னம்பிக்கையோட உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் தாங்க மூளையை பயன்படுத்தி செயல்படுத்தணும். அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி வாழறத விட்டுருங்க. நல்ல கணவனாக அமைஞ்சு நல்ல குழந்தைங்களாக பிறந்து வட்டத்துக்குள்ளே நல்ல குடும்பமாக வாழறவங்க சந்தோஷமாக ஆண்டவன் புண்ணியத்தில் வாழட்டும். அது சில தற்கூரிங்க கல்யாணம் பண்ணிட்டு போட்டு டார்ச்சர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தான், அந்த பெண்களுக்கு தான் வந்து இந்த அட்வைஸ். நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் அப்பா அம்மா பண்ணுவாங்க. ஆனால் போக 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 அந்த மனிதன் மாறுறதுக்கு என்ன சூழ்நிலையோ என்ன காரணமோ மாறிடலாம். திரும்ப அந்த நிலைமையிலேருந்து வேறு விதமாக மாறி ஆகணும். மாறலேன்னு சொல்லி சொன்னால் லைஃபு உபயோகப்படாது. அந்த பெண்ணுக்கும் உபயோகப்படாது, அந்த ஆணுக்கும் உபயோகப்படாது. 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடும் கஷ்டங்கள் கடன்கள் இதெல்லாம் தான் சுமக்கப்படும். அதனால் தயவு செஞ்சு எந்த அப்பா அம்மாவாக இருந்தாலும் குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புங்க. அந்த பொண்ணு தன்னம்பிக்கையோடு கை நிறைய சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு அது லைஃப் அது பார்த்துக்கிற மாதிரி அதுக்கப்புறம் லைஃப் தேடுங்க. குழந்தைக்கு லைஃப் தேடுங்க. லைஃப் பார்ட்னர் நல்லவனாக இருக்கிறத 100க்கு 100 சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த பொண்ணை கொடுங்க. ஏன்னா வாழ்க்கையில் ஒரு முறை தான் லைஃப். சில பேர் 2ஆம் தரம் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து சரியாக வருமா என்னங்கிறது தெரியலை. ஏங்க போட்டு வாழ்க்கையை வீணாடிக்கணும்? நல்லபடியாக வாழறதுக்கு நாம் தான் முயற்சி செய்யணும். முதல்ல படிக்க வைங்க. ஃபஸ்ட்டு லைஃப்பை பற்றி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. வளருதுங்க, படிக்குதுங்க, ஸ்கூல் முடிக்குதுங்க, காலேஜ் முடிக்குதுங்க, அடுத்தது நல்ல ஜாபுக்கு போகணும். ஜாபுக்கு போய் கை நிறைய சம்பாரித்து அதுவே வந்து எல்லாம் வாங்கி குடும்பத்துக்கான ஜாமான்ஜெட்டு வாங்கி லைஃப்பை உருவாக்குற அளவுக்கு அது ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணி கொடுங்க. சந்தோஷமாக இருக்கா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்ககிட்ட ஷேர் பண்ணுமா அப்படின்னு ஃப்ரெண்ட்லியாக இருங்க. அது பெற்றவங்க வந்து குழந்தைங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியாக இருங்க. அடிமைத்தனமாக சில இடத்துல வச்சுருக்காங்க. குழந்தைங்கள வந்து அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், பெண் பிள்ளையா அப்படி தான் இருக்கணும், ஆண் பிள்ளையா அப்படி தான் இருக்கணும். அந்த ஆண் பிள்ளையை இஷ்டத்துக்கு விட்டுறது, பெண் பிள்ளையை அடக்கி படிக்க வைக்கிறது, வீட்டு வேலையை வைக்கிறது. அதாவது சில வீட்டில் பார்த்திங்கன்னா ஆம்பளை பிள்ளையை வந்து டாக்டரு இன்ஜினியர்னு படிக்க வைப்பாங்க. பெண் பிள்ளையை பார்த்திங்கன்னா மற்ற டிகிரிஸ் பிகாம் பிஏ பிஎம்இ எம்பிஏ இப்படி இந்த மாதிரி ஒரு அதுக்கு அடுத்த படிப்பு படிக்க வச்சு கொஞ்சம் மட்டமாக பெண் பிள்ளை இன்னொருத்தர் வீட்டுக்கு போகிறது. அதனால் இந்த படிப்புக்கு போகிறோம் அப்படி கிடையாதுங்க.
ஆண் பிள்ளையை விட பெண் பிள்ளை நல்லா படிக்கும், அதை நல்லா படிக்க வைங்க, ஜாப்புக்கு அனுப்புங்க. லைஃபுங்கிறது அதுவே தேடிக்கிட்டாலும் ஓகே, நம்ம பார்த்து வச்சாலும் ஓகே, பையன் நல்லவனாக அமையணும், லைஃப் லாங் அவங்க சந்தோஷமாக இருக்கணும், அதுதாங்க நமக்கு முக்கியம். கோழைத்தனமாக வளர்க்காதீங்க, தயவு செஞ்சு பெண் பிள்ளைகளை கோழைத்தனமாக வளர்க்காதீங்க, தைரியத்தை ஊட்டுங்க, ஃப்ரெண்ட்லியாக இருங்க, எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். மெயினாக ப்ராப்ளம் என்னவாக இருந்தாலும், எந்த ப்ராப்ளம், உங்களோட வேலையில் ப்ராப்ளமா இல்லை வாழ்க்கையில் ப்ராப்ளமா, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுமா, பெற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணால் தான் அதுக்கு சொல்யூஷன் முடிவு தேட முடியும்னு சொல்லி நீங்கள் அதுங்களுக்கு புரிய வைக்கணும். அதாவது பாசத்தை காட்டி பாசத்தோடு அதுங்கள்கிட்ட பேசி அதுங்களுக்கு புரிய வச்சாலே அதுங்களுக்கு பயம் தெளிஞ்சு போயிடும், நல்ல முடிவு எடுக்கிற திறமை வந்துடும். அதாவது நீங்கள் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் முக்கிய காரணம், பங்கு வகிக்கணும். பார்ப்போம், அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் சொல்லி வளங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.